அச்சம் வந்து விட்டது. நம்ம நாடு நம்ம கிட்ட இல்லாம போயிரும். மாற்றான் ஃபுல்லா கும்பல் கும்பலா இருக்காங்க, எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளால கம்மியாயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளால கம்மியா நம்ம குழந்தை பெற்றுக்காம போயிட்டா நாடு நம்மளோடதான் இல்லாம போயிருமே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்களை அதிகமாக, அதுவும் அதிகமாக அந்த ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எலான் மஸ்கே எடுத்துக்கோங்க, எத்தனை குழந்தைன்னு கேளுங்க. அவன் 27, 28 பேர் வச்சுட்டு இருக்கான் ப்ரோ. ஏன்னா மிஷின் மாதிரி வச்சிருக்கான், கோட் நம்பர் பேர் வச்சுக்கிட்டு அத்தனை குழந்தை அவனுக்கு. ஏன் ரைட் விங் பேஸ்டா யோசிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதிகமா குழந்தைய பெத்துக்கணும். சாரி இன்டர் பண்றதுக்கு, நீங்க நிறைய விஷயம் பேசிருக்கீங்க. அந்த ஒரு காணொலி பார்த்தேன், பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் போட்டு ஒரு குழந்தைக்கு போட சொன்னாங்க. அதை கேட்டு நான் போட்டு என் குழந்தைக்கு வந்து ஆபத்தா போயிருச்சு, அதனாலதான் ஓக் அஜெண்டாக்கு எதிராக தான் நான் எக்ஸ் ட்விட்டரையே வாங்கினேன்னு கூட சொல்லியிருந்தாரு. சோ அதான் விஷயம். சோ அவரும் ரைட் விங் பேஸ்டா சிந்திக்கிற நபரா தான் இருக்காரு. ஆரம்பத்துல அப்படி இல்ல, இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு. இவர் மட்டும் மாறல, இவர் ஏன் எக்ஸ் வலைதளத்தை வாங்கினாருங்கிறதே உங்களுக்கு புரியும். சோ ஒட்டுமொத்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ எல்ஜிபிடிக்கு எகென்ஸ்டாலாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னு